நவராத்திரி கொலு பொம்மைகள் வைக்கும் முறை. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்கத் தொடங்குவர். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1 அக்டோபர் 1 அன்று சரஸ்வதி பூஜை, 2 அக்டோபர் அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். நவராத்திரி கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். 2வது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெறச் செய்ய வேண்டும். 3வது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். 4வது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவக்கிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும்.